அடுத்த நாள் நைட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்து ஹீரோயின் ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் என்னமோ டார்ச்சர் பண்ண மாதிரி அங்க புலம்பிட்டு இருக்காரு. ஏமாமா கல்யாணம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, லவ் பண்றப்ப நல்லா இருக்காளுங்க, கொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல. இவங்க ஒன்னா குடிக்கும் போது மட்டும் லட்டுவை காணோம். இப்ப எங்கடா போன லட்டு? யாருக்கு தெரியும், மாட்டணும். அப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு லட்டு ஒரு வில்லங்கம் பண்றான். இன்னையில இருந்து அப்பா கூட படுத்துக்கிறியா? படுத்துக்கிறேன் மாமா. குட் பை. பாய் மாமா. முத்தம் கொடுக்கவே இல்ல. லட்டு குட்டி ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம். படுத்துக்கிறேன் மாமா. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம். அப்பா கூட படுத்துக்கிறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் மாமா நான் சமத்தா படுத்துக்கிறேன். வீட்டுக்கு வரேன் மாமா. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நீ போ மாமா, நீ போ. மாமாட்ட கெஞ்சி இங்க வந்துருவான். அங்க ஹீரோயின் பொட்டு பூ லிப்ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் லட்டுவை பார்த்ததும் ஷாக். உடனே போய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு தூங்கிடுவாங்க. இன்னைக்கு எங்குடைய படுறான்? ஓயா, நான் மாமா கூட மேலே தான் படுப்பேன். மாமா கூட மேலே தான் படுப்பாடுறான். இந்த குட்டி சைத்தானுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே தான் பண்ணுறான். இந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா?